பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசத்த மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 21 31 குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். சாலமோன் சொல்லுகிறார், ஜெயமும் கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையில குதிரை யுத்தத்துக்கு ஆயப்படணும். ஜெயம் கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், நம்ம எவ்வளவு ஆயத்தப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அற்புதங்களை செய்கிற சொல்லப்பா நம்ம பிரயாசத்தை பார்க்கணும். ஆண்டவரை தேடுகிறத, வேதம் வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல, அவருடைய பாதத்துல காத்து இருக்கிறத நம்ம அதிகமாய் விரும்பும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறவர். கர்த்தரை தேடாதபடி நம்ம யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஜெயத்துக்கு பதிலாக தோல்வி வரும். கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் வருகிற ஜெயத்தை, உங்கள் வேலையில் ஒரு ஜெயத்தை தருவார். உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஜெயலப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் கர்த்தர் ஒரு ஜெயலப்பார். இது வரைக்கும் நீங்கள் ஆயத்தப்பட்டு சோர்ந்து போய் துக்கத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிறவர். ஜெபம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, சோத்தரிக்கிற அன்பானே சுவாமி, குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது ஆண்டவரே. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாங்கள் சகமே சாலமான் சொன்னது போல் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நீங்கள் தகப்பனே. நாங்கள் எடுத்த காரியத்தில், ஓடுகிற ஓட்டத்தில், நாங்கள் நம்பி இருக்கிற காரியத்தில் தோற்று போகாதபடி பரலோகத்தில் வருகிற ஜெயத்தை, சந்தோஷத்தை, மகிமை நீங்கள் காணச்சேங்க பொறுப்படுங்க. நல்ல பிதாவே. ஆமென்.